தொலைக்காட்சி நண்பர்களுக்கு கார்மல் பள்ளி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பள்ளி மிகவும் புகழ் வாய்ந்த பள்ளி. எதற்கு என்றால் தரமான கல்வியை வழங்குகின்றது, குழந்தைகளுக்கு நல்ல விழுமியங்களை மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கின்றது. இரண்டும் ஒரு குழந்தையுடைய உயர்வுக்கு தேவை என்பதை அறிந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இதனுடைய தொடக்கம் ஹம்பிள் பிகினிங் 60 மாணவர்களோடு ஆரம்பித்தது. அதுவும் எந்த சூழலும் இல்லாத நிலையில், வசதிகள் இல்லாத நிலையில் ஆரம்பித்து இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குது என்றால் அதற்கு காரணம் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவருடைய பேரண்ட்ஸுடைய தலைவர்கள் இதற்கு காரணம். இன்று நாங்கள் பெருமையோடு வைர விழாவை கொண்டாடுகின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் எங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கும் பணிந்துரை செய்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி செல்வதற்காக இது கொண்டாடினோம். இந்த கொண்டாட்டம் இப்பொழுது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர்களும் முன்னாள் மாணவர்களை போன்று உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய கற்றுத்தருகின்ற பாடம் குழந்தைகள் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக உயர்ந்த நிலையில் விழுமியங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிலையில் மிக சிறப்பான வகையில் எங்களுடைய தந்தை, எங்களுடைய பிரின்சிபல் தந்தை ததையுஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மிக கடின உழைப்போடு சேர்ந்து செயல்பட்டு இந்த நிலைக்கு உயர்த்தினார். இந்த மறைமாவட்டம் அவர். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகள்லையும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த பள்ளிக்கும் எங்களுக்கு பெருமை கொடுத்தார்கள் என்று நாங்கள் அடித்து பேசுவோம். இப்பொழுது அருகாமையில் இருக்கின்ற திருவாளர் ராஜ்குமார் அவர்கள், அது நந்தகுமார் அவர்கள், இவர்களும் பழைய மாணவர்கள், உயர்ந்த நிலையில் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கின்றார்கள். ஆனால் இது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதே போன்று மாதேவன் என்பவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பராக இருக்கிறார். மாதவராவ் அவர்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த சுவிட்சர்லாந்து இருக்கின்றார். யூஎன்ஓடைய ஆர்கனைசேஷன் ஒரு பிரான்ச்சு. இவையெல்லாம் எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. அப்பொழுது தற்பொழுது இவர்கள் ராஜ்குமார் சொன்னார்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருப்பார்கள், 1500 பேர் நேற்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். இது அவர்களுக்கு பெருமை கொடுக்கின்றதாக சொன்னார்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் பெருமை கொடுக்கின்றோம். அமேசானில் இருக்கின்றார். இன்னும் பல துறைகளில் இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு விழாவுக்கு அப்புறம் பள்ளியினுடைய நிர்வாகம் இன்னும் எப்படி கட்டமைக்கப்படும்? குழந்தைகளுக்கு தேவையான முறையில், நல்ல கல்வி கொடுப்பதற்கு தேவையான முறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அமைக்கப்படும். அது தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். கல்வித்துறையில் ஏதாவது உதவி கேட்கறதுக்கு விரும்புகிறீங்களா? அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தற்பொழுது தேவையில்லை. ஏனென்றால் பழைய மாணவர்களே நிறைய வாரி வழங்குகிறார்கள். சுயநிதியில் நாங்கள் எங்களுக்கு சுயநிதி கல்வி, செல்ஃப் ஃபைனான்சிங் எஜுகேஷன் எங்கள் இது பள்ளிக்கூடம். அதான் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது அப்பப்போ செமினார்ஸ் நடத்துகிறோம், விழிப்புணர்வு கொடுக்குறோம், இதெல்லாம் செய்கின்றோம். அதே சமயத்தில் எங்கள் பள்ளியில் அந்த வகையான அதை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக கவுன்சிலிங் பண்ணுறோம். அது எங்களுடைய பிரின்சிபல் தந்தை ஆசிரியர் பெருமக்களும் பள்ளி வளாகத்தையும் காம்பவுண்டை சுற்றி எப்பொழுதும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள், அலர்ட்டாக இருக்கின்றார்கள். ஆகவே யாருமே நுழைய முடியாது. இதுக்கு பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? பேரண்ட்ஸுக்கும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. பேரண்ட்ஸ்க்கு அப்பப்போ செமினார் இந்த பள்ளியில் நடத்தப்படுகின்றது. எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு அவர்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். அவர்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணுறோம். எனவே அவர்களும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், இந்த ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. தேங்க்யூ.